ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் முன்பு வருமுறை நான் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பல வருஷங்கள் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் பல சூழ்நிலைகளிலே சுற்றி வர வேண்டும். ஒரு மீண்டும் ஒரு ஞாபகமூட்டுதல். சர்வலோகாதிப நமஸ்காரம். இன்ப காலமல்லோ ஜப வேளை. ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்து எக்காலாவுதோம் என்று சொல்லக்கூடிய 3 பாடல்கள் சிஎஸ்ஐ சபையின் ஞானப்பாட்டு கீர்த்தனை புஸ்தகத்தில் அந்த கீர்த்தனை பகுதிகளிலே இருக்கிறது. இந்த 3 பாடல்களை எழுதினவர் என்னுடைய பாட்டனார் வேத மாணிக்கம் ஐயர் அவர்கள். நாம் பைபிளை தனித்து வாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இயேசுவன் வார்த்தைகளும் அவருடைய மாதிரியும் இயேசுவின் அப்போஸ்தலர் சீடர்கள் சொன்னதும் காண்பித்ததுமான மாதிரியின் அடிப்படையில் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு புரிதலுக்குள்ளே நான் வந்தபடினாலே இயேசுவும் அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையாரும் காண்பித்த அந்த நடைமுறையில் வாழ தேவன் உதவி செய்தார். தூய ஆவியின் வல்லமையின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறதுமான எல்லா காரியங்களையும் எல்லா இடத்திலும் நீ பேச வேண்டும் என்று சொல்லி நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு தேவன் இடம் ஆயத்தம் பண்ணி தருவார். எங்கே தேவன் இடம் ஆயத்தம் பண்ணி தர்றாரோ அங்கெல்லாம் நீ பேச வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் பேசினதுனால இங்கே தமிழ்நாட்டிலே தமிழிலும் கேரளத்தில் மலையாளத்திலும் சுவிசேஷத்தின் அஸ்திபார செய்திகளை குறித்து பேசும்படி தேவன் எனக்கு அனுமதி தந்தார். ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் இங்கே பல வருஷத்துக்கு முன்பு நான் நின்ற ஞாபகம் உண்டு. இந்த நாளில் நற்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஜப சூழ்நிலையில் தான் கூடியிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலான சில வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் தெரியுமா அப்படின்னு அவர் கற்றுக் கொடுக்கிற பகுதி அது 6ஆம் வசனத்திலிருந்தே நாம் வாசிக்கிறோம். நீ அதை அறை வீட்டுக்குள் பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்புறம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியுமா என்று அவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அங்கே அவர் முதலாவது பரமண்டலங்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படணும். அடுத்தது 10ஆம் வசனத்தில் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நல்ல கவனிங்க. ஜபத்தினுடைய முதல் பகுதி, முதல் விஷயம் எப்படி இருக்க வேண்டும்? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது போல அந்த பரலோக தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் கிராமத்தில், என் தேசத்தில், இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும். சரிதானே? சந்தேகம் இல்லையே? பரலோக தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க ஒளி உடையா அவர்களை மூடியிருந்தார் என்று சொல்லி சங்கீதம் 8:5 சொல்லுகிறது. அவங்க சாவாமல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன்னா தேவன் சாவாமல் உள்ளவர், அதுபோல அவர்களாக இருந்தாங்க. அவர்கள் பூரண சற்குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எல்லாம் வசன ஆதாரம் இருக்கிறது. அவர்கள் நித்திய சந்தோஷமுடையவர்களாக இருந்தாங்க. அவர்கள் தெய்வீக உறவில் இருந்தார்கள் என்று சொல்லி ஆதி ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் இருந்த சூழ்நிலையை
நாம் வேதத்தின் பகுதிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு கட்டத்தில் நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தோட்டத்து நடுவில் ஒரு விருட்சம் வைத்திருக்கிறேன், அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ நன்மை மட்டும் இருக்குது, தீமை இல்லை. வெளியே ஒருவன் இருக்கிறான், தள்ளப்பட்ட தூதன் பிசாசு. அவன் நிமித்தம் ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீ இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உள்ள அறிவை நான் அப்போது கொடுக்க வேண்டும். ஆகவே அதை நான் வைத்திருக்கிறேன், இப்போது நீ அதை புசிக்க வேண்டாம் என்று நான் சொல்லுகிற நாளில் நீ அதை சாப்பிடணும். வெளியே ஒருவன் இருக்கிறான், அவன் சொல்லி சாப்பிட்டால் நீ சாகவே சாவாய். அது எபிரேய மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆராயும் போது இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போது பிசாசு குறுக்கிடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாகவே சாவாய், என் அனுமதி இல்லாமல் சாப்பிட்டா சாகவே சாவாய். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வந்தால், சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. சரிதானே? அப்போ தேவனாகிய கர்த்தர் சொன்னதுக்கு எதிரான காரியத்தை சர்ப்பம் பிசாசு, வெளிப்படுத்தல் 12:9, உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று வாசிக்கிறோம். அப்போ பிசாசு இப்படி சொன்ன உடனே ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். சரிதானே? சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சாங்க. விளைவு அவர்களை மூடி இருந்த ஒளி உடை அவர்களை விட்டு விலகி போயிட்டு. சங்கீதம் 8:5 சொல்லியிருக்கு, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி இருந்தீர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவ சாயலால் படைக்கப்பட்ட மனிதன் ஒளி உடை இழந்தார்கள். ஆதியாகமம் 3:16-19 சொல்லுவார். அதை ஸ்ரீ இடத்துல சொல்லுகிறார், நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, என்னுடைய சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சிட்டீங்க. ஆகையினாலே பரிசுத்தத்தையும் மகிமை எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. உங்களுடைய வம்சத்தார் உங்களை விட அதிகமாய் எனக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள். புரியுதா? பெரும்பாலும் மற்ற இடங்களில் அதிகமாக இந்த செய்தி கேட்பீர்களா என்று எனக்கு தெரியாது. தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை சரியாக உணர்ந்து புரிந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல கிறிஸ்தவ சூழ்நிலையில் தான் நான் நிறைய பேசுகிறேன். பைபிள் இருக்குது, வேதத்தின் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாத அளவு ஒரு மிகப்பெரிய மோசடி பைபிள் அடிப்படையில் என்னென்னலாமா பேசிடுவாங்க. யூடியூப்ல எல்லாம் போனால் படு மோசமாக இருக்குது இப்போ உள்ள நடவடிக்கை. இயேசு நாமத்தில் பைபிள் அடிப்படையில் என்னென்ன எல்லாமோ சொல்கிறாங்க. நாமளும் பைபிளை வாசிக்கலை, நாம் பைபிள் மூலம் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற சத்தியத்தையும் புரியலை. இந்த காரியங்களை ஆண்டவர் எனக்கு பேசி இதெல்லாம் இடத்துல நீ பேசணும். அல்ல, ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. என் நாமத்தை அறிந்த ஜனங்கள் தான் அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க. கர்த்தர் அப்படி பேசினதுனால தான் இந்த வேலைக்காக நான் செல்ல வேண்டியிருக்கிறது. நல்லது. தேவ சித்தம் செய்யாததுனால மகிமை இழந்தாங்க. ஏவாள்கிட்ட சொல்கிறார், நீ பெருக வேண்டாம், பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய வம்சம் இனி பரிசுத்த வம்சமாக இருக்கா, அது தேவ சித்தம் செய்கிற வம்சமாக இருக்கா. நீங்கள் சாத்தான் சித்தம் செஞ்சால் உங்கள் வம்சமும் வாரிசும் நிச்சயமாக அதிகமாக அப்படி தான் செய்வாங்க என்று கர்த்தர் உணர்ந்தபடினால தான் பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டார். ஆதாமை பார்த்து சொன்னார், நீ என்ன சட்டை பண்ணினாய், பிசாசுக்கு இடம் கொடுத்தாய், உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாய். ஆகவே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கையை புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அல்ல, வீணாய் விருதாவாய், அதாவது வீணர்களாய் அர்த்தமற்ற ரீதியில் ஓடி உழைத்து சலித்து களைத்து வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. அதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆதாம்கிட்ட சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பலன் கொடுக்காது, அது குறுக்கு முள்ள முளைப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடே தான் வாழ வேண்டும், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் சொல்லிட்டார் இல்லையா? ஆதியாகமம் 3:16-19. இன்னும் வர இதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் மாற்றம் ஒன்றும் இல்லையே, யாரும் மாற்றம் இல்லை.
உலகம் ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் ஒரு சபிக்கப்பட்ட சரீரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சாபத்தின் விளைவாக எப்போ எது என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. சரிதானே? அதான் உண்மை. பார்த்துட்ருக்குறோம். கற்பனை கட்டாத துயரங்கள் நிறைந்ததாய் உலகம் மாறிவிட்டது. ஆதாமின் தலைமகன் காயின் அவன் தம்பியை கொலை செஞ்சான். சரிதானே? ஆபேலை கொலை செஞ்சான். தேவ சித்தப்படி ஆராதனை செய்த ஆபேலை தேவ சித்தப்படி தொழுகை செய்யாத அல்லது தேவ அங்கீகாரம் பெறாத காயின் கொலை செய்தான். சரிதானே? பைபிள் கையில் இருக்குது, குறிப்பு வச்சு மனசில் பயிற்சிக்கணும். அந்த காயின் கொலை செய்ததை பற்றி ஆண்டவர் ஒரு விளக்கம் சொன்னார். அது யோவான் 8:44. பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தினுடைய முதற் கொலையை செயல்படுத்தினது யார்? பிசாசு. சரியா? காயினை கொலைகாரம் ஆக்கினது யார்? பிசாசு. அப்போ ஆதாம் ஏவாளை தேவ உறவிலிருந்து உடைத்து சாபத்தில் தள்ளி விடுறது பிசாசு. காயினை கொலைகாரம் தேவ சித்தம் செய்தவனை கொலை செய்யும்படி ஏவி விட்டு கொலை செய்தது பிசாசு. ஆதியாகமம் 6:5 மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம், எல்லாருடைய நினைவுகளின் தோற்றமும் பொல்லாப்பாக இருந்தது. காரணம் என்னது? பொல்லாங்கனாகிய பிசாசு அவர்களை இயக்கினபடினால தான் பொல்லாப்பாச்சு. ஏன்? மனுஷன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டான். தன்னுடைய சாயலின் ரூபத்தில் படைத்தார். அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அப்போ பூரண சர்க்குணமாக தானே இருந்திருக்கணும். எல்லாம் அழிவு, எல்லாம் சாபமாயிட்டு. அப்போ நோவா காலத்தில் ஜல பிரளயத்தினால இவர்களை உண்டு பண்ணது மனஸ்தாபமாக இருக்கிறது, மனுஷனை படைத்தது மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி நோவாங்கிற நீதிமானை காத்து விட்டு மிச்ச எல்லாரையும் அழித்து போட்டார். சரிதானே? உலகின் முதல் ஜல பிரளயம், அந்த பேரழிவு நோவா காலத்தில் நடந்தது. என்ன காரணம்? எல்லாரும் பிசாசுக்கு இடம் கொடுத்தாரு. தேவ சித்தம் செய்யலை, சாத்தான் சித்தம் செஞ்சார்கள். ஆகவே பேரழிவுக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற செய்தியை பார்க்குறோம். அது இது மாதிரி பல காலகட்டங்களிலே நடந்திருக்கிறது. இது திருஷ்டாந்தமாய் உங்களுக்கு எச்சரிப்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா வசனங்கள் சொல்லுது. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தேவ சாபத்தில் இருக்கின்ற ஒரு உலகத்தில் வாழுகிறோம். பல வேளை கிறிஸ்தவ குலத்தில் ஒரு தப்பான கருத்து சொல்கிறாங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், தேவன் உலகத்தை ஆட்சி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அந்த வசனங்களை இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுக்கு தனி தேசம், தனி சட்டம், தேவாலயம், தேவ பிரசன்னம் எல்லாம் அங்கே இருந்தது. தேசத்தை நீ தீட்டுப்படுத்தக்கூடாது, உன் பாளையம் அங்கு நான் உலாவுகிறேன்லாம் சொன்னார். அல்ல இல்லையா? ஒரு காலம் இருந்தது, உண்மை. அவர்கள் தேவ சித்தம் செய்யலை, விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இஸ்ரவேலர் 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகங்களை வச்சார்கள். தேசம் கொடுமையினால் நிறைந்தது. தேவனுடைய ஆளுகை பிரச்சனை தேசத்தை விட்டு போயிட்டு. அல்ல எல்லாம் பைபிளில் இருக்க சம்பவங்களை தான் இதை சுருக்கமாக சொல்லுறேன். எல்லாம் போய்விட்டது. தேவன் தேசத்தை அழித்தார், எருசலேம் தேவாலயத்தை அழித்தார். இன்னும் வரைக்கும் சமாதானம் இல்லை. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக கர்த்தருடைய ஆட்சி உலகத்தில் இல்லை. 2 பேரோ 3 பேரோ எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அந்த வசனம் நமக்கு தெரியும். அப்போ தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு உள்ளே, பிள்ளைகள் நடுவில் மட்டும்தான் தேவனுடைய ஆளுகை இருக்குது. புரியுதா? அதுக்கு வெளியே இல்லை. அதுக்கு வெளியே வேற ஒரு ஆளுகை இருக்குது. லூக்கா 4:5 பிசாசு சொல்லுறான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவிட்ட சொன்னானா? 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரிதானா? அப்போ உலகத்தில் பல வேளை கேட்காவ கடவுள் இருக்கார், அவர் உலகத்தை ஆட்சி செய்யாருன்னு சொன்னால் உலகத்தில் நடக்கிற அழிவுகளுக்கும் தீமைகளுக்கும் துன்மார்க்கங்களுக்கும் யார் காரணம்? கேள்வி கேட்குறாங்கல்ல. கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கான்னு. உலகம்தான் சாத்தானுடைய ஆளுகையில் கிடக்குன்னு வேதம் சொல்லுது. அது அவங்களுக்கு தெரியாது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அது 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கினான், சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி. அப்போ உலகம் தேவ சாபத்தில் இருக்குது, பிசாசனுடைய ஆளுகையில் இருக்குது. அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கிட்டுங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வசனம் இருக்கிறது. நான் நிறைய வசனங்கள் பேசுவேன், எல்லாம் ஆதாரபூர்வமான. முதலாவது, இந்த உலகம் தேவன் படைத்த நிலையில் இல்லை, தேவன் ஆசீர்வதித்த நிலையில் இல்லை, தேவ சாபத்தில் இருக்கிறது. இப்போ மனிதர்களை பிசாசு ஆட்சி செய்கிறான்.
எல்லா மனிதர்களும் பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறாரு. நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு நிலைமை இருக்குது. சிலர் இருப்பார்கள். ஓகே, இதுக்கு நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதாவது பரலோக தேவ சித்தம் நடக்காமல் சாத்தானின் சித்தம் மனிதர்களுடைய சித்தம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதன் நடுவில் நாம் வாழுகிறோம். இந்த நிலையிலிருந்து பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனசில் கொள்ளுங்க. சும்மா ஏதோ கொஞ்ச நாள் எல்லாரும் போல் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு இயேசுவேன்னெல்லாம் கூப்பிட முடியாது. ஆமாம், சாவுதர எப்படியாவது அதையும் எதையும் சொல்லி ஆண்டவரேன்னு கூப்பிடணும். அப்புறம் ஒரு நாள் போயிடணும். எல்லாரும் போகிறாவே இல்லையா? இயேசுவேன்னு கூப்பிடுகிறவரும் போகிறான், கூப்பிடாதவனும் போகிறான். அப்போ பின்ன நம்ம இயேசுவேன்னு கூப்பிடுறதுல என்ன மேன்மை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தயவு செய்து புரிஞ்சுக்கிடணும். சாத்தானின் சித்தம் நடக்கிற, பிசாசின் ஆளுகை இருக்கிற, தேவ சாபம் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய குமாரனாகி இயேசுவை அனுப்பினார். அல்லேலூயா. அவரை அனுப்பி அவர் மூலமாய் பரலோக பிதாவை அறிந்து கொள்ளும்படி, பரலோக பிதாவின் சித்தம் செய்யும்படி நமக்கு ஒரு அறிவை தருகிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அதனால தான் ரோமர் 12:1-2 ரோமர் 12:1-2 நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் வாழாமல் பரலோக தேவனுடைய பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். வசனம் சரிதானே? அப்போ உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்குது. அப்போ அந்த பிசாசனுடைய சித்தப்படி நாம் வாழக்கூடாது. அந்த பிசாசின் சித்தத்தை செய்கிற மனிதர்களை போல நாம் வாழக்கூடாது. பரலோக தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை சிந்தித்து நீங்கள் வாழ வேண்டும். உங்கள் மனசு அப்படி பக்குவப்படணும். சரிதானே? சரியா? இந்த அனுபவத்தை அடைவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஜெபத்தில் தான் நாம் பார்க்கறதுனால, அப்போது பரலோக தேவனே உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபத்தின் முதல் பகுதியாக இருக்க வேண்டும். சரிதானே? அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் வைக்கணும். உங்கள் ஜெபம் உம்முடைய உண்மைனா அறியணும். உண்மை அது ஃபெர்க்மாஸ் பாடுவல, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அப்போ பரலோக தேவனுடைய சித்தத்தை அறியணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவருடைய ஆவியினாலே நடத்தப்படணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் 9வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் அவர் பழைய சவுலாக இருக்கும்போது, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், நான் தேவனுக்கு சித்தம் செய்கிறேன் என்ற ஒரு நினைப்பில் அவன் ஆண்டவருடைய சபையை அழிக்கும்படியாய் ஓடிக்கொண்டிருந்தான். சரிதானே? அவன் என்ன நினைக்கிறான்? நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா நான் தேவ சித்தம்தான் செய்கிறேன்னு அவன் நினைக்கிறான். வைராக்கியமாக நினைக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா ஆண்டவருடைய சபையை அழிக்க போயிட்டுருக்கான். சரிதானே? இந்த கட்டத்தில் தான்
அவன் குருடாக்கப்பட்டு தரையில் விழ தள்ளப்படுறான். இப்போ அவன் கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய சுய இஷ்டத்திலே நாம் செல்லுகிறோம். நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினபடி நாம் நடக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 2-3 வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி வாசிக்கிறோம்? முற்காலத்தில் நாம் எல்லாரும் எப்படி நடந்தோமா? அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாய் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். நமது மாம்சம் மனசும் விரும்பினவளை செய்து சாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைகளின் பிள்ளைகளாக இருந்தோம். அல்லேலூயா. முதலாவது நாம் இந்த உலகத்தில் மற்றவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் வாழ்கிறோம். அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம சிந்தித்தோம். அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் கிடையாது. சில சந்தர்ப்பத்தில் நம்ம தேவ பிள்ளைன்னு சொல்லிக்குவோம், ஆனால் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது. நாம் தேவ பிள்ளைன்னா எல்லாரும் தேவ பிள்ளையாக இருந்திருக்கணும். அப்படித்தான் ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். உலக வழக்கத்தில் என்ன இருக்கோ அதன்படி வாழ்ந்தோம். இந்த உலக வழக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. ஹல்லேலூயா. பரலோக தேவ சித்தம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரலோக தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார், தூய ஆவியை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆனால் பரலோக தேவன் அறியாதவங்க, அறிய விரும்பாதவங்க, அவருடைய சித்தம் செய்ய விரும்பாதவர்களுக்கு பிசாசு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறான். அல்லேலூயா. அது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு சொன்னேன். அந்த ஆவி வருது. அந்த ஆவி வந்தா அவங்க பலவிதமான வழக்கங்களை, மரபுகளை, பாரம்பரியங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. உலகத்தின் வழக்கங்கள், உலகத்தின் மரபுகள், உலகத்தின் பாரம்பரியம் எல்லாம் பரலோக தேவன் சொல்லி கொடுத்தது கிடையாது. அது உலக மனிதர்கள் அல்லது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின் பிடியில் இருக்கிற அந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதனால தான் நம்ம பாரம்பரிய மார்க்கங்களில் இருக்க முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகளிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த பாரம்பரியம், உலகத்தின் வழக்கம் எல்லாமே பிசாசினால் இயக்கத்தில், டைரக்ஷன் இயக்கத்தில் மனுஷர்கள் செய்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பாருங்கள். உலக வழக்கம், உடனட செயல்பாடு, எல்லா காரியத்தையும் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா அதுக்கு பின்னணியில் இருக்கிற தீமை உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இதுக்கு பின்னணியில் இந்த தீமை இருக்கிறது, இது நிமித்தம் இந்த தீமை வரும்னு நமக்கு தெரியுது. ஆனால் உலகம் முழுவதும் அது கொட்டி கட்டி பறக்குது. ஏன்னா உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே இருக்கு. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நம்ம இருந்திருப்போம், அறிவில்லாதவர்களாக இருந்திருப்போம். ஒருவேளை நம்ம தேவ பிள்ளைகள் என்று நாமே நினச்சிக்கிட்டு கூட இருந்திருப்போம்ல. இந்த சவுல மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்புறம் சொல்லுது, எப்படி இருந்தீங்க? உங்களுக்குள்ளே நமக்கு மனசு என்ன சொல்லுதோ, நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுதோ அதுதான் வேதம் மாதிரி நடந்துட்டோம். நமக்கு தேவனை தெரியும், தேவ சித்தம் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவர் குறுக்கிட்டார்ல. அவர் வியாதியின் மூலம் குறுக்கிட்டிருக்கலாம், கடன் பிரச்சனை மூலம் குறுக்கிட்டிருக்கலாம், வேற ஏதோ ஒரு அபாயகரமான ஒரு நெருக்கடியின் மூலம் குறுக்கிட்டிருக்கலாம். தாவீது சொல்லுவான், நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம் கரத்தை என் தலை மேல வைக்கிறீர். அல்லேலூயா. முன்னால் போக முடியல, வலது பக்கம் இடது பக்கம் போக முடியல, ஒரு பக்கம் ஓட முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து என்னை நீர் உம்முடைய சமூகத்தில்
ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறீர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதுக்கு கொண்டு வர்றாரு தெரியுமா? நாம் ஒரு கட்டத்தில் கேள்வி கேட்கணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஒரு வேளை நினைக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. நான் பெரிய பாவி ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு தான் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் பாவியாக இருந்ததுனால அழைக்கப்பட்டீங்க நான் சொல்லலை. நீங்கள் தேவ சித்தத்தை அறியணும்னு அவர் விரும்பினார். அல்லேலூயா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிறது உண்மைதாங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் கேட்டுற போகிறீங்க, அப்போ நான் எல்லாம் பாவியா, மற்றவன் எல்லாம் பரிசுத்தவானா, என்ன மட்டும் இங்கே கொண்டு வருமானு கேட்க போகிறீங்க. நீங்கள் தேவ சித்தத்தை அறிய தேவன் விரும்பினார். அல்லேலூயா. தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள விரும்பினார். நீங்கள் தேவ பிள்ளை ஆகணும்னு விரும்பினார். அதனால உங்களை இழுத்துட்டு வந்துட்டார். அல்லேலூயா. எல்லாரும் பாவியாக இருந்தாலும் ஏனோ எல்லாரும் இழுக்க முடியல. பிதா இழுத்து கொண்டாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் சும்மா வரல, ரொம்ப கவனத்தில் வைக்கணும். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றீங்கன்னா நீங்கள் ஏதோ தற்செயலாக வந்தேன்னு நினைச்சிடப்படாது. தற்செயலாக வந்தேன்னு நினைச்சிடப்படாது. நீங்களா வரல, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதை நீங்கள் மனசில் வைக்கணும். எதுக்குன்னா நாம் பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி, அதில் நடக்கும்படி, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளும்படி ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். சரிதானே? சரி. அப்போ முதலாவது உலக சூழ்நிலையெல்லாம் பிசாசுக்குள்ளே இருக்குது, அதுக்கு நடுவில் இருந்து நம்மை பிரித்து கொண்டு வந்தார். இதை நீங்கள் மனசில் வைக்கணும். எல்லா இடத்துலையும் சிலுவை வச்சிருக்கு, எல்லா இடத்துலையும் பைபிள் இருக்குது, எல்லா இடத்துலையும் தான் இயேசு தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அவங்க பரலோக பிதாவாகி தேவனை அறிஞ்சாங்களா? தேவ சித்தம் செய்கிறாங்களா? இயேசுவின் வசனத்தின்படி நடக்கிறாங்களா? தேவ ஆவியினால் நடத்தப்படுறாங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் நடக்கிறீங்களான்னு உங்களை பார்க்கணும். மற்றவங்க நடக்கிறாங்கங்கிறத நீங்கள் கவனிச்சிக்க வேண்டியதான். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? பரலோக தேவனை நீங்கள் அறியணும். இந்த பரலோக தேவன் யார் தெரியுமா? என்ன பரிசங்க யார்? எங்களுக்கு கடவுளை தெரியாதான், தெய்வத்தை தெரியாதான்லாம் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படி படிக்கிறோம்? அது 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சரிதானுங்களா? வசனம் சரிதானா? நமக்கு நிறைய தேவர்களுடைய பெயரெல்லாம் உலகத்தில் உண்டு. அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற தேவனுடைய தன்மை என்ன? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அதான் அவனுடைய நாம பரிசுத்தப்படுவதாகன்னு முதல்ல ஜெபம் பண்ண சொல்லிட்டு தான் அடுத்தது தேவ சித்தம் செய்கிற சொல்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ அழைத்தவர் பரிசுத்தராக இருந்தால் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களை நாம் இருக்க தானே நம்ம அழைச்சார். சரிதானுங்களா? இப்போ புரியணும். தேவன் பரிசுத்தமுள்ளவர், அவரை போல பரிசுத்தமாக இருக்கும்படி நம்ம அழைத்திருக்கிறான். லேவியர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வந்தால் அவர் சொல்லுவார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கவனிக்கிறீங்களா? நாம் யார், நீங்கள் யார், உங்களை எதுக்கு கூப்பிட்டாரு? ஒரு தெளிவான அறிவு வேணுங்க. தேவ பிள்ளைகள்னா சும்மா வார்த்தையில் சொல்கிற விஷயம் இல்லை. அதுக்குரிய கேரக்டர், அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, தன்மைகள் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், மரத்தை அதன் கனியினால் அறியலாம் சொன்னாரா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் சரி. அப்போது அது மாதிரி தான் நம்முடைய குணங்கள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய செயல்பாடு வச்சு தான் நாம் பரலோக பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளா அல்லது பூலோக அசுத்த தேவனாகிய சாத்தானின் பிள்ளைகளாங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். சரிதானே? இயேசுவேன்னு சொல்லுறதுனால ஒன்றும் தேவ பிள்ளை ஏன்னா நீங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா போன்ற அனுபவத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து விட்டால் அவர்கள் தேவனுடைய
பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது யோவானில் வசனம் இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேலே ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு வசனம் இருக்குது. தேவனுடைய குமாரன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு வசனம் இருக்குது. வசனம் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கணுமா? வாசிச்சிருக்கணுமா? அந்த இயேசு நடந்த மாதிரியில் நடந்திருக்கணுமா? அந்த இயேசுக்குள்ளே இருந்த ஆவியினால் நடத்தப்படணுமா? இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறீங்க, நல்லது தான். அதனால் யாரும் தேவ பிள்ளை ஆகிட முடியாது. அல்லேலூயா. யோவான் 14:23 ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என்னென்று அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவை தேவகுமாரன்லாம் பழைய சபையில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து லூக்கா 4:41 பிசாசுகளும் 4:41 அந்த வசனத்தை வேணாம், எல்லாம் வசனம் தான், நான் வசனம் தான் பேசுவேன். பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு அவர்களை விட்டு ஓடி போயிட்டு. சரிதானே? பிசாசுகளும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டது இல்லையா? அது 8:28 லூக்காவில் கதறினருடைய நாட்டில் லேகியோன்னா இத்தனை 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் என்ன சொல்கிறான்? இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கு என்ன? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனால யாரும் தேவ பிள்ளை ஆக முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்படி விசுவாசித்தால் அவருடைய வார்த்தைகளை வாசிங்க, அவர் சொன்னதை கேளுங்க, அவருடைய மாதிரியிலே நடைங்க, அவருக்குள்ளே இருந்த ஆவியினாலே இயக்கப்படணும். புரியுதா நான் சொல்லுது? அடிப்படை விஷயம் சொல்கிறேன். இப்படியே ஏமாற்றி கடைசியில் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி இல்லையா, சாவறது வரைக்கும் நான் பாவிதான் பாடிக்கிட்டே செத்துருவாங்க இல்லை? அப்புறம் அந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க, காஃபின் பாக்ஸில். அப்புறம் என்ன பாடுவாங்க? ஓண்ட மாலையை போகலிடம் தாருமே, பக்கம்பட்ட காயமும் பாய்ந்து சென்னீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் போக்கும்படி அருளும். என்ன புரிஞ்சுங்க? இயேசுவை தேவனுடைய குமாரன்னு விசுவாசிட்டாங்க, சாகுறதர பாவிதாகான்னு பாடிட்டாங்க, செத்த பிறவும் எங்களுக்கு புகலிடம் தாருமையான்னு பாடுறாங்க. அப்புறம் சிலுவைக்கள்ளி எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு ஒரு கள்ள கதையெல்லாம் கொண்டு முடிச்சிருவாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? இதுதான் இயேசுவின் சுவிசேஷமா? சொல்லுங்கள். இதுதான் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிற லட்சணம். அப்போ பரலோகம்னு சொல்லுறது பாவிகளுக்கு கள்ள மார்க்கம் கள்ளிகளுக்கு மார்க்கமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அல்ல, நம்ம மார்க்கம் பகிர்க்க லட்சணம். நான் பார்த்துட்டு தானே, எல்லாம் பார்த்து தானே வந்திருக்கேன். எப்பா இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிச்சா வார்த்தை வாசிச்சிரு, அவர் சொன்னதில் நடந்துரு. பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேங்கிறார். பாவிகளை பரலோகத்தில் குறுக்கோழியில் கொண்டு சேர்க்கறதுக்கு வர்றேன்னு சொல்லலையே, அந்த வசனத்தை திருத்துறாங்க. பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு தானே சொல்லியிருக்கு. மனம் திரும்பதிலும் பாவம் மன்னிப்போம் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பேசப்படணும்னு தானே ஆண்டவர் சீசருக்கு சொன்னார். பாவிகளை எல்லாம் நான் அப்படியே குறுக்கு வழியில் கொண்டு சேர்க்குறேன்னு எங்கேயாவது இருக்கா? இல்லையே. தப்பாக்கிட்டாங்க. இவங்க கடைசி வரை பாவிதான் பாடிட்டே இருக்கிறான். அப்புறம் சிலுவக்கல்ல கதை அப்படி கிடையாது. சிலுவக்கல்லர் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு மரித்து இன்று என்னுடன் பரதீசில் இருப்பான்னு ஒரு வசனம் இருக்குது. இயேசுநாதர் அன்னைக்கு எங்கே போனார்? நிசையா விசுவாச பிரமாணம்னு ஒரு பிரமாணம் உண்டு, கேட்டிருக்கீங்களா? சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில். அது என்ன சொல்லுவோம்? நாங்கள் சொன்னோம் இல்லை, பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே பேரான குமாரனை இயேசு விசுவாசிக்கிறேன், அவர் பந்து பிலாத்துவின் காலத்தில் அங்கே கன்னிமரியார்கள் பரிசுத்தாவில் அவர் போய்த்து பிறந்தார், பந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் எங்கே இறங்கினார்? அப்படி தானே சொல்லுவீங்க, பாதாளத்தில் இறங்கினார். அப்படி தானே இருக்குது. 1 பேதுரு 3:18 23 வரை போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர் காவலில் உள்ள ஆவியல் நோவாக்கால ஆவியல் இருந்த இடத்துக்கு போனாருன்னு இருக்கு. அப்போ பாதாளத்தில் தானே அன்னைக்கு இறங்கினார். அப்போ இந்த கள்ளனை அங்கே தானே கூட்டிகிட்டு போயிருக்கணும். சரிதானுங்களா? அது ஓகே, அது தனி இஷ்யூ. இப்படி எல்லாத்தையுமே திருத்தி குழப்பி மாற்றிடுவாங்க. அப்படி கிடையாதுங்க. பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். அல்லேலூயா. எல்லாம் வசனம் தான். பரிசுத்தவான் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்.
அவர் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தில் நன்மை சேர்க்கிறாருன்னு சொல்லி கொலோசையர் 1:12-13 படிக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் பிரவேசிப்பார்கள். சரி, அப்போ பரிசுத்தவான்கள், இயேசு சொன்னார், நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். பிதாவின் ராஜ்யத்துக்கு போகிறது யாரு? நீதிமான்கள். சரிதானே? நீதிமான்களும் பரிசுத்தவான்களும். ஐடியா கிடச்சிட்டா? அப்போ நம்ம சபையெல்லாம் தப்பான வழியில் போய் எத்தனை வருஷத்தை நம்ம வீணாக கழிச்சிருக்கோம். சரிதானே? அதான் பிதாவின் சித்தத்தை அறியறதுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொன்னேன். அல்ல இல்லையா? அறியணும் இல்லையா? அவருக்கு வழியை அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும் இல்லையா? சரி, அப்போது இப்படியா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதன் மத்தியிலிருந்து பரலோக தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அழைத்தார். அந்த காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு, பிசாசுக்குள்ளே கிடக்கு. அவரில் மாதிரி நீங்கள் வாழப்படாது. சரிதானே? எல்லாரும் பிசாசுக்குள்ளே தான் கிடக்காவ. பரலோகத்தை தெரியலையே. இன்னும் பார்த்தியெல்லாம் இப்படி தானே பாவின்னு தன்னை நெஞ்சில் அடித்தாச்சு இல்லையா? பாவிகள் பரலோகத்துக்கு போகிறதில்ல. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை. வசனம் இருக்கு இல்லையா? பாவிகள் எல்லாம் சாத்தாம் பிள்ளைகள் தானே. அப்படிதான் அர்த்தம். பாவிகளை சாத்தாம் பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்படாதுல்ல. அதான் இப்படியே இருந்துடுறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கார். நீங்கள் அப்படி இருக்கப்படாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கையாக அமைய வேண்டும். எபேசியர் 4 அது 17 இங்கே என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதிருங்கள். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் என்ன சிந்தையில் நடக்கிறாங்களாம்? ஆமாம், வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தோடு அறியாமையினாலே தேவனுக்கு அந்நியராய் வாழுகிறார்கள். அங்கே இருக்கா 2 வசனம் 17-18. மற்ற பிரஜாதியார், எபேசியர் 4:17, எபேசியர் 4:17. மற்ற பிரஜாதியார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்கப்படாது. இனி அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் நடந்தோம், அது போட்டு இனி நடக்கப்படாது. சரிதானே? பழைய காலம் போட்டு அது அந்த சபை இந்த சபை அந்த கூட்டம் அதெல்லாம் இனி பேசலை, அது போட்டு விட்டுருவோம். இனி நீங்கள் நடவாதுருங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அதாவது புத்தியில் அந்தகாரம், அறிவு கிடையாது. என்ன கிடையாது? புத்தி. அதான் நான் இப்போ சொன்னேன்ல, தேவகுமாரன்னு சொல்லணும், பாவின்னு நெஞ்சில் அடிச்சனும், சிலுவை கள்ளங்கள்ளின்னு முடிச்சனும். இதா பரலோகம்? புத்தியில் இல்லை, புத்தியில். இது மாதிரி தான் புத்தியில் இருள், இருதயம் கடினப்பட்டு போச்சு. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்தது. அல்ல இல்லையா? சிந்தனை வேற ஒருத்தனை இல்லை, சிந்திக்கிறவன் ஒருத்தனை இல்லை. இருட்டு, இருள், இருட்டில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் அறியாமை. என்னது? அறியாமை, அறிவில்லை. அப்புறம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர். சரிதானே? என்னெல்லாம் பார்த்திய? இப்படிப்பட்ட ஆளுகள் தேவனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். பரலோக தேவனுக்கு நம்மளாம் அப்படி தான் இருந்திருப்போம், வளர்ந்த காலத்தில் இருந்திருப்போம். இனி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். சரியா? ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அப்போ தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாக நாம் வாழும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாருங்கிற உணர்வு இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லை. சரிதானே? சும்மா இயேசுன்னு சொன்னால் போகிறோம், 15,000 பாட்டு பாடினா போகிறோம், கையை காலை உதறினா போதும் இல்லையா? பரிசுத்தாவிக்கு எதிராக பேசலை, நான் எல்லா அனுபவம் பார்த்துறேன். கையை காலை உதறினா போதும், ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் குதித்தல் விசிலடித்தல் கிறுக்குத்தனமாக போயிட்டுருக்கு கிறிஸ்தவ மார்க்கம். அப்படின்னு திசை மாறி போயிட்டுருக்கு. நீங்களும் அந்த காற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடிடாம இல்லையா? வெள்ளம் அடித்து வாரிட்டு போயிட்டு இல்லையா? கலங்க தண்ணி. இந்த கலங்க தண்ணி அநேகரை அடித்து வாரி இழுத்து கொண்டு காணலை, எங்கேன்னு தெரியலை. உங்களை இந்த கலங்க தண்ணி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அல்ல இல்லையோ? இந்த காற்றை அடிச்சுட்டு போயிடக்கூடாது. சரிதானே? அது தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தால் நல்லது. பிலிப்பியர்கள் நிருபம் 2:15, 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில், கவனிக்கிறீங்களா? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறமுறப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? கோணலும் மாறுபாடுமுள்ள ஒரு கூட்டத்தின் நடுவில், ஒரு சந்ததியின் நடுவில் நம்ம இருக்கோம். புரியுதா?
உலகம் ஃபுல்லாக பிசாசுக்குள்ளே கிடக்கு, யாரும் தேவ சித்தம் செய்யலை. அதுக்கு நடுவில் நம்ம இருந்தோம், நம்ம பிடிச்சி இழுத்து கொண்டு தேவ சித்தத்தை படிப்பிச்சிட்டு இருக்கார். அல்ல இல்லையா? நீங்கள் உலகத்தில் மற்றவை எப்படி இருப்பாவோ நீ அப்படி இருக்காத. அப்படி நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். என்ன வார்த்தை? பரலோக தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இரு. உலகத்துக்கேற்ற அசுத்த பிள்ளைகளாக இருக்காதே, சாத்தானுக்குரிய பிள்ளைகளாக இருக்காதே. சரியா? பரலோக தேவ சித்தத்தை அறிந்து நடக்கிற மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி தான் செய்யணுமோ, அப்படித்தானோ, அப்படி இல்லையோ, அந்த சபையார் அப்படி இல்லையோ, அந்த பிரதர் அப்படி இல்லையோ, இந்த சிஸ்டர் அப்படி இல்லையோ, இதெல்லாம் பேசப்படாது. அல்ல இல்லையா? நான் எப்போதும் சபைகளுக்கு சொல்லுது, உங்களை அழைத்தவருக்கேற்ற பரிசுத்தமாக நீங்கள் வளர்ந்து அவர்கிட்ட போனோம். அல்ல இல்லையா? உங்கள் சபை பரிசுத்தம் பேசலை, கிறிஸ்தவ மார்க்கத்தின் பரிசுத்தம் பேசலை, பெந்தைக்கோஸ்தே மார்க்கத்தினுடைய பரிசுத்தம் பேசலை. அல்ல இல்லையா? உங்களை அழைச்சவர் யாரப்பா? அவருக்கேற்ற பரிசுத்தம். அல்ல இல்லை? அப்போ தான் அவர்கிட்ட போக முடியும். இதை நீங்கள் புரியணும். சரி, அப்போ பிதாவின் சித்தம் இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கிறது. சரிதானே? இப்போ என்ன புரிஞ்சு எவ்வளவு நேரத்தில் பிரசங்கியாரே நீ இருப்ப சொல்லுவதை பார்த்தா பிதாவின் சித்தம் செய்யுதுங்கிறது உலகத்துக்கு எதிரான ஒரு காரியமாக இல்லையா தெரியுது? சரிதானே? புரிஞ்சா? ஆமாம், உலகம் முழுவதும் பேய்க்குள்ளே கிடக்குன்னு பார்க்குது இல்லையா நீங்கள் நாலு பக்கமாக? அப்போ பிதாவின் சித்தம் செய்வது உலகத்துக்கு எதிரானது. அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 17:14, யோவான் 17:14, 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார். யார்? சீஷர்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடைய சீடர்களும் உலகத்தார் அல்ல சொல்லியிருக்கா? அப்போ இயேசு எப்படி வாழ்ந்தார் உலகத்தில்? உலகத்துக்கு வித்தியாசமாய் வாழ்ந்தார். சந்தேகம் இல்லை இல்லையா? ஏசப்பா, டேடி, மம்மின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு வாழ்ந்த மாதிரி வாழுமா? யோசிங்க, உங்கள் மனசில் யோசிங்க. நீங்கள் தான் சிந்திக்கணும். எல்லாம் பைபிள் வசனம் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பாருங்கள். நாம் உலகத்தான் அல்ல அப்படின்னு அவர் தெளிவாய் சொல்லுகிறார். உலகத்தான் அல்ல. நீங்கள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் இன்னும் வசனம் இருக்குது, 19 இருக்குமா, கீழே வரும்போது அவர் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் அறிவித்தேன் அப்படின்னு. ஆமாம், அது உலகத்தில், அது 6ஆம் வசனத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் உம்முடையவர்கள். தேவனுடையவர்கள்னா யார்? உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். சரியா? அங்கே 9ஆம் வசனத்தில், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். சரியா? உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளவில்லை. இந்த வார்த்தை இப்போ புரியுதா அவங்களுக்கு? எல்லாரும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டவன காரியம் நடக்காது. கடவுளை கடவுளைன்னு கூப்பிட்டவன காரியம் நடக்காது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நன்மை செய்ய முடியும், மற்றவங்களுக்கு ஏதாவது துண்டு துணிக்க கிடைக்கும். சரியா? அப்போ உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், பிரித்தெடுத்தேன், உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன், அவர்கள் தான் உம்முடையவர்கள். அப்போ நாம் எப்படி இருக்கோம்? நம்ம ஒவ்வொன்றா சிந்திச்சு போனோம். அல்ல இல்லையோ? நான் உலகத்துக்குரியவனா, உலகத்துக்குரியவளா, இல்லை உலகத்துலேருந்து பிரிஞ்சிருக்கேனா, பிரித்து எடுத்தாரா, நான் தேவ பிள்ளை ஆனானா, ஏசு வசனத்தில் நடக்கிறேனா? அல்ல இல்லையோ? அவர் பிரகாசம் ஊல செல்லுவையன் முன்னா உலகமென் பின்னா, சிலுவையன் முன்னா உலகமென் பின்னா, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பற்று
பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாம் உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தா எங்கிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தா எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கழின் புகுந்தன நான், பழையன கழிந்த புதியன புகுந்த ஏரலோக குடிமகன் நாம். தெரியலையா? அந்த பாட்டை பாடுங்க. இல்லை அந்த பாட்டை பாடுவோம். அது ஏதோ முன்னால வந்துட்டு இங்கே இருக்கும், பார்க்கலாம். எடுங்க எடுத்தவங்க பாடுங்க. அல்லல்லோ. முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நாம் வெறும் பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு பொழுதுபோக்கிட்டு போக முடியாது. அல்லல்லோ எடுத்துலாம் படிங்க. அல்லல்லோ 1438 பெருசில் 1438. அல்லல்லோ அல்லல்லோ. சரியா? நம்பர் சரி தானே? எடுங்க படிங்க. ஏசு படி. ஏசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தால் இவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன்.
வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன் பரலோக குடிமகனா. பழையன கடந்து புதியன புகுந்த பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்டு. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை மறுமாய் காண்டு. இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே அன்பு நதியில் என்னாலும் நீந்தணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி. ஹல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய பரிசுத்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி குமாரனாக இயேசுவை அனுப்பி அவர் மூலமாய் நம்மை ஊரிலிருந்து ஒன்று வம்சத்துக்கு 2 சொல்கிற மாதிரி பிரித்து கொண்டு வந்தார், அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பிரித்து எடுத்து அவருடைய சித்தத்தை நமக்கு கற்பிக்கிறார். அப்போ உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் யோவான் 15:19, யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அடுத்தது கவனிங்க. இப்போ உலகத்திலிருந்து நம்ம ஆண்டவர் பிரித்தா உலகம் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுது, சரிதானே? அதோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு கிடந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அல்ல. அதுலேருந்து விலகி வந்தால் உடனே உலகம் பகைக்கிறது. யோவான் 7:7 ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது. அல்ல, பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அனுபவங்களை பார்க்குறோம். அப்போ உலகத்திலிருந்து அவர் பிரித்தால்தான் பரலோக தேவனுடைய சித்தத்தை நமக்கு அறிவிக்க முடியும், நாம் அறிய முடியும். அப்போ உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கும்போது அந்த மரபு, வழக்கம், நம்பிக்கை, எல்லா சூழ்நிலையிலிருந்தும், பாரம்பரியங்கள் எல்லாத்திலிருந்தும் நம்மை பிரித்து எடுக்கும்போது இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. என்ன செய்தாம்? உலகம் நம்மை பகைக்கிறது, நமக்கு எதிராய் வந்து விடுகிறது, நமக்கு எதிராய் வந்து விடுகிறது. நம்மை நீங்கள் 1 பேதுரு 4:4, 1 பேதுரு 4:4 அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களுடைய கூட நீங்களும் விழாமல் இருக்கிறதுனால அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை எப்படி தோசிக்கிறார்கள்? நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கோம், நாங்கள் எல்லாரும் இப்படி போகிறோம், இவன் மட்டும் இப்படி போகிறான், இவன் மட்டும் இப்படி போகிறான், நேற்று வரை எங்கள் கூட தானே இருந்தா, இப்போ என்ன திடீர்னு ஒரு ரட்சிப்பான், ஒரு பரிசுத்த ஆவியா இல்லையா? கிண்டல் பண்ணுவாவே இல்லையா? நாம் அவிழ மாதிரி தான் இருக்கணுமா? அவிழ விட்டு விலவப்படாதான். அவிழை விட கொஞ்சம் வளர்ந்துட்டாவோ இவ பெரிய மற்ற வீழோ வளர்ந்துட்டாவளோ வேற போயிட்டாவளோ, நாங்கள் ஒருத்தர் சர்க்கத்துக்கு போவே இல்லையோ, இவைய மட்டும் தான் போவியலோ, கொள்ளாமா பேசுவாவே இல்லை, கிண்டல் பண்ணுவாங்கல்ல. நான் ஒரு சபையில் ஒரு செய்தியை சொன்னேன். அது மார்க் 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை சுவிசேஷ நிமித்தம் இழந்து போகிறான் அதை நித்தியமாய் காத்துக்கொள்வான். சரிதானே?
இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு இயேசுவே இயேசுவேன்னு ஓடுவை இல்லை, ஆனால் ஒரு நாள் சாவான். அது என்ன உண்மை? 8:35 மார்க் 8 மார்க் 8:35. சரி, அப்போது தன் உயிரை பாதுகாக்குன்னு இயேசுவே அப்பா டேடின்னு சொல்லிட்டு நடந்த ஆளுவை எல்லாம் அறிஞ்சத்தாவ. அதுதானே உண்மை? அதுதானே உண்மை? பரலோகத்தில் ஆண்டவரோடு உயிரோடு இருக்கிறதுக்காக வேண்டி நடந்தேன்னு சொன்னால் அங்கே உயிரோடு இருக்கலாம். சரிதானே? அப்போ இந்த செய்தியை நான் சொல்லிட்டு சொன்னேன். இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பயம்? கிறிஸ்தவர்களுக்கு எல்லாரும் என்ன பயம்? சாவு பயம். கூட்டத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? நேற்று இருதயம் கடா கடா குடு நடித்து பிரசங்கியார், நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேன்னு நினைக்கல பிரசங்கியார், எனக்கா புறப்படுக்கணும் பிரசங்கியார், என்னாக்கும் ஓடுது. சாவுக்கு பயந்தாக்கும் ஓட்டான். வயசு 75 ஆனாலும் எத்தனை வயசாச்சு? 75. இன்னும் போக வேண்டியது கூட இருக்குது பிரசங்கியார். கொள்ளாமா 75 ஆனப்புறம் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு மனசு ரெடியாகவே இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி. இனி எப்போ ரெடி ஆகுது? இல்லையோ, பொதுவாக தான் சொல்லுவேன். மரண பயத்திலேயாக நம்ம மற்றவர்களை சொல்லலை, கிறிஸ்தவர்களை சொல்லுவேன். பிதா சுதன் தூயாவின் பெயராலே சொல்லு ஆளுகளாக்கம், சிலுவை ரத்தம் சொல்லு ஆளுகளாக்கம். சாவு பயத்தில் நடக்குது. அப்போது எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த வசனம் சொல்லு பாருங்க, காலமெல்லாம் மரண பயத்தினாலே இயேசுவை குறித்து அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல. 1ஆம் அதிகாரம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் அருளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி சுற்றி திருந்தார். அல்ல அப்படி ஆனார். சரியா? அப்போ மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு இயேசு வந்தார். இப்போ ஏசப்பா டேடி மம்மின்னு 75-80 வரையும் சொல்லிட்டு நடந்த ஆளெல்லாம் சாவு பயத்திலேயே தெரியுது. கொள்ளாமா பிரச்சனை? புரியுதா நான் சொல்லுது? இன்னும் மரண பயம் போகலை. இது என்ன கதையாக இருக்குது? நான் இப்படி பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி முடிஞ்சோடனே ஜெபம் பண்ணதுக்கு அந்த அன்னைக்கு பாஸ்டர் இல்லை, என்னக்கிட்ட தான் நீங்கள் நடத்திருக்கேன்ட்டு அவர் போயிட்டார். ஸோ கடைசியில் ஜெபம் பண்ணுக்கு வந்தாவ அந்த சபையில் உள்ள மூத்த விசுவாசிகள். யார்? சபையில் உள்ள சீனியர் விசுவாசி. ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, கையை காலை உதறது. நான் உங்களுக்கு என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். அதில் 2 மூத்த விசுவாசிகள் சொன்னது என்ன தெரியுமா? எங்களுக்கு சமாதானம் இல்லை பாஸ்டர், மரண பயமாக இருக்குது பாஸ்டர். கொள்ளாமா நான் பிரசங்கம் பண்ணினா தான் அதுதான் வந்து மூத்த விசுவாசி நான் மரண பயத்தில் இருக்கேன்னு வந்து வரிசையில் நிற்கி யார்கிட்ட சொல்ல முடியும்? இதாக சபைகளுக்கு லட்சணம். இப்போ வரிய கணக்காக கூட்டம் பாட்டு ஆளுகள்லாம் மரண பயத்திலேருந்து விடுதலை அடையலை. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இல்லையோ, நம்ம தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி சேரவன் தான் எங்கே போவான்? பரலோக ராஜ்யத்திலே பிரவாசிப்பான். அல்லாமல் என்னை கர்த்தாவேன்னு சொல்லி ஆராதிக்கிறவன் ஆனாலும் சரிதான். இயேசு சொல்லுவார், இயேசு நாமத்தில் அற்புதம் செஞ்சுருக்கலாம், அற்புதம் வாங்கியிருக்கலாம், எல்லாம் நடந்தாலும் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் எழுதியிருக்காங்க இருக்கா? அப்போ அக்கிரம செய்யக்காரர்னு சொல்லுவேன். நல்லா புரியணும். இயேசு நாமத்தை ஆராதித்தவர்கள், இயேசு நாமத்தில் அற்புதம் செய்தவர்களை பார்த்து நான் சொல்லலை. அது புதிய மொழிபெயர்ப்பதில் நெறிகேடாய் நடந்தவர்களே. மலையாள மொழிபெயர்ப்பு துஷ்பிரவர்த்திக்காரரானோ? ஓகே. யார்? இயேசுவேன்னு சொல்ல ஆளு. அப்போது பரலோக தேவ சித்தம் செய்யாமல் இப்படியே இயேசு நாமத்தை பயன்படுத்திட்டு நடக்க ஆளுகளுக்கு மரண பயம் போகாது, சாவு பயம். புரியுதா நான் சொல்லுது? அதுதான் அதுக்கு விஷயம். தேவ சித்தம் செஞ்சால் நமக்கு பயம் இல்லை. நான் தேவ சித்தப்படி செஞ்சுருக்கேன், அவர்கிட்ட போவேன், அவ்வளோதான். எனக்கு தந்ததை சொன்னதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு உறுதி இருக்கும். இப்போ இவர்களுக்கு இன்னும் உறுதி வரையில்லை. இத்தனை வரையும் கோயிலுக்கு போன அப்புறம் உறுதி, ஏன்னா தேவ சித்தம் செய்யலையே, இயேசுனுடைய வசனத்தில் நடக்க இல்லையே. ஓகே, இது கவனிக்கணும். முதலாவது, தேவ சித்தப்படி இயேசுவின் வசனப்படி வாழுகிறீர்களா, இல்லை ஆத்திரத்துக்கும் பேக்க நோக்கியும் தான் கூட்டத்துக்கு போகிறீங்களாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாட்டுக்கணும். பிறகு சாவு பயம் வந்துடும், சங்கடம் தான். ஏன்னா பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனம் இருக்குது, 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 21 பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், ஒரு பட்டியல் இருக்குது. அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ தேவ சித்தம் செய்யலைங்கிறவர்களுக்கு கண்ணை மூடும்போது பயம்தான். ஏன்? அவர்கிட்ட போக முடியாது. சரியா? இப்படியே வாழுகாளல் 2ஆம் மரணத்தில் தான் போடணும், பரலோகத்துக்கு போக மாட்டார்கள், தேவனிடத்தில் போக. புரியுதா நான் சொல்லுது? ரொம்ப கவனம். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
தெளிவார். முதலாவது தேவ சித்தம் செய்கிறீங்களா, இயேசுவின் வசனத்தில் நடக்குதுகளா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இயேசுன்னு சொன்ன போதனையில் நடக்கிறீர்களா? ஆமாம், எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டாவது நீங்கள் அதாவது தேவ பிள்ளை என்றால் எப்படி அப்படின்னா, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். சரிதானே? அவர் என்ன சொன்னார்? இவர் என்னுடைய பிரிய புத்திரன், நேச குமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். சரிதானே? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அவர் 12 வயசுல தேவாலயத்தில் எல்லாம் நின்னார். ஆனால் இப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்தார். சரிதானே? அதை தான் அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த ஆவி சாட்சி. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். அது யோவான் 4:24 ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ள வந்து நம்ம குறித்து இவள் என்னுடைய நேசகுமாரன் குமாரத்தி என்று சாட்சி கொடுக்கணும். சரிதானே? சரிதானே? இந்த சாட்சி உங்களுக்கு இருக்கா? உங்களை பற்றி சாட்சி சொல்லியிருக்காரா? இல்லை பெருசுங்க யாரு, நாங்கள் இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறோம், நாங்கள் தேவ பிள்ளைன்னு நாங்கள் நினச்சிக்கிடுவோம், நாங்களே நினச்சிக்கிடுவோம். அப்படி தானே? நம்ம நினச்சிக்கிடுறது இல்லை, அவர் சொல்லணும் இல்லையா? ஆமாம், சில ஆளு சொல்லுவாவ, என்ன தெரியுதான்னு கேட்பாவ, தெரியவே இல்லையே, அறியலை, மறந்தா கூட அறியலைன்னு சொல்லிடுவாவ, இல்லைன்னா தெரியாது. அப்போது அவர் நம்ம சாட்சி கொடுக்கணும், எஸ் தெரியும், என் பிள்ளை தான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுத்துருக்கிறார் அவங்கள பற்றி. அது அப்போஸ்தலர் 15:8 இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். 15:8 சரிதானே? இப்போ சாட்சி உங்களை பற்றி சாட்சி கொடுத்தாரா? அப்போ சாட்சி கொடுக்க இல்லைன்னா இன்னும் நீங்கள் தேவை பிள்ளைங்கிற அங்கீகாரம் பெறலை. இதாக அடிப்படை. அல்லேலூயா. நான் சில உபதேசங்கள் சொல்லுவாங்க, அதை செஞ்சால் தேவைப்பிள்ளை, இதை செஞ்சால் தேவைப்பிள்ளை, எல்லாம் இருக்கட்டும். இங்கே சொல்லுது தேவன் சாட்சி கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்குது. உங்களை குறித்து சாட்சி கொடுத்தாரா? அப்போ அது முக்கியம். என்னை பற்றி நீர் சாட்சி கொடுக்கலையே ஆண்டவரே, நான் தேவைப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே நடக்கேன், இன்னும் நீர் சொல்லலை எனக்கு பிள்ளைன்னு. ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அவர் சாட்சி கொடுக்குற அனுபவம் இருக்கிறது. அந்த சாட்சி இல்லாமல் தேவ பிள்ளை என்று நாம் சொல்லக்கூடாது. இது கவனத்தில் வைக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி எப்படியாவது அவர் அந்த ஆவியை தந்து உங்களை சாட்சிப்படுத்தும்படி நீங்கள் ஜெபிச்சு அழுதுகிட்டே இருக்கணும். ஜெபம்னு சொல்லதை விட இனி அது சும்மா ஜெபிச்சுட்டு இருந்தா வருமா கொள்ளாமே வரியத்திர ஆவியாச்சு சாவ போகிற காலம் ஆச்சு, இனி ஜெபமோ, இனி அழுக என்னது ஜெபிக்க. ஆமாம், இனி அழுது விழிச்சாவது எப்படியாவது அந்த அனுபவங்களை அடையணும் பாருங்க. இல்லையோ? எபேசியர் 1:13 நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போட்டாரா? அது நாங்கள் விசுவாசி ஆனவொன்னே முத்திரை இருக்குது. அப்படி தான் சில ஆளுவ சொன்னாவே நாட்ட. அது விசுவாசிகள் ஆன போதே முத்திரை போட்டாச்சுன்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போ நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோடனே எங்களுக்கு முத்திரை போட்டாச்சு. நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோடனே விசுவாசி ஆகிட்டோம் இல்லையா? முத்திரை போட்டாச்சு. அந்த ஆளுக்கு வீட்டில் ஒரு ஆளுக்கு சோக்கேடு வந்துட்டு, அது ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர் சொன்னாரா, இது சோக்கேடு இல்லை, பேக்கியை ஊற்றுற மாதிரி தெரியுது, நீங்கள் ஜோம் பண்ண பிரசங்க யார்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு. அது கடைசியில் என்னட்ட வந்து சேர்ந்து நான் கேட்டேன், உங்கள்கிட்ட ஏதோ முத்திரை எல்லாம் இருக்குதுன்னு சொன்னியா இல்லையா? என்னது பரிசுத்தாவியாகி முத்திரை இருக்கு இல்லையா? அது பேயா வந்திருக்கு, அடித்து விடுங்கன்னு சொன்னேன். முத்திரை அடிங்க எடுத்து, இப்போ உங்கள் முத்திரை எடுத்து விடுங்க பார்ப்போம் இல்லையா? அது அசுத்தாவின்னா உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்கணுமே, இதை வச்சு அதை விரட்டணுமே, அதானே முறை. அப்படி தானே வேதம் சொல்லுது. அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் நஸ்ரேனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் நன்மை செய்கிறவராய். அப்போ இயேசுக்குள்ள பரிசுத்தாவி இருந்ததுனால அவர் பேய விரட்டினார். இப்போ உங்களுக்குள்ளேயும் முத்திரை இருக்கு இல்லையா? இருக்கா முத்திரை? அது அப்படி இல்லை பாருங்க, இப்படி ஒன்றும் நடக்காது. முத்திரை இல்லை உங்கள்கிட்ட. இல்லையோ? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவி 4:30 சொல்லுது எபேசியர்.
அதெல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் சும்மா வசனத்தை புரட்டுதிய. விசுவாசிகள் ஆன போதுன்னு சொன்னால் விசுவாசி ஆன அதே செகண்டா, அதே நிமிஷமா, அதே நாளா, அதே வாரமா, அதே மாதமா, எப்போ விசுவாசிகள் ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு முத்திரை கிடச்சிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு முத்திரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்களே தேவகுமாரன்னு சொல்லணும், நீங்களே முத்திரை இருக்குன்னு சொல்லிக்கிடணும், அப்புறம் சாவு பயம் பிரசங்காரன்னு சொல்லி முடிச்சணும். இப்படியா இதான் கிறிஸ்தவ மார்க்கம்னு சொல்லுது. என்ன ஃப்ராடு தினமாக இருக்குது. அப்படி செய்யக்கூடாது. முத்திரையை வாங்கணும், அவர் போடணும், நீ காத்துருன்னு சொல்லுவார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற எருசலேமிலே ஜெபம் பண்ணு, எருசலேமிலே இரு. லூக்கா 28:49 24:49 அங்கே என்ன படிக்கிறிய? உன்னதத்திலிருந்து 28:49 வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற எங்கே இரு? எருசலேமிலே காத்திருந்து ஜெபம் பண்ணு. அடுத்தது அப்போஸ்தலர் 1:5 அவர் சொல்றார், நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. எருசலேம் விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அங்கேயே இருக்கணும். பரிசுத்த அந்த பலன் வந்த பிறகு தான் போனோம். அது ஆமாம் 24:49 லூக்கா 24:49 சாரி. அப்போது எருசலேமில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? எருசலேமில். அதுக்கு நீ காத்திருக்கணும், அதை விட்டு போவாத. அப்போஸ்தலர் 1:14-8 அந்த பலன் வரும்போது தான் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க முடியும். முதல்ல எருசலேமில் சாட்சி, இருக்க இடத்துல சாட்சி, அப்புறம் பக்கத்தில் சாட்சி, அப்புறம் தூர இடத்துல சாட்சி. சரிதானே? 14ஆம் வசனத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள். சரியா? ஓகே. இப்படி பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? உங்களுக்கு முத்திரை கிடச்சதா? இல்லைன்னா அழுது ஒழிச்சு வாங்கிக்கிடணும். அப்போ தான் தேவ பிள்ளைங்கிற உத்தரவாதம் இருக்கிறது. இந்த அனுபவம் வந்தால் தான் நமக்கு மரண பயம் போகும். அதாக்கும் விஷயம். என்னது? சாவு பயம் போனோன்னா என்ன செய்யணுமா? அடுத்த விஷயம் முதல்ல தேவ சித்தம் செய்யணும்னு சொன்னேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது அந்த வசனம் படிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் அறியணும். 8ஆம் அதிகாரத்தில் அதாவது 15 அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை. சரிதானே? அப்போ பயப்படுகிறது அசுத்த ஆவி. இனி பயப்படப்படாது. அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவி கிடச்சா உங்களுக்கு பயம் வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சரிதானே? திருப்பி சாட்சி வருதா? சாட்சி தேவன் சாட்சி கொடுக்குற அனுபவம் வருகிறது. 14ஆம் வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். போதும் இல்லையா? நிறைய வசனம் எனக்கு வரும். சரி, இப்போ இந்த அனுபவம் இல்லாட்டாலும் சாவு பயம் வரும். பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காட்டா முதல்ல வரும். இயேசுவின் சிலுவை பலியின் மூலம் மெய்யான பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காட்டா சாவு பயம் வரும். 2வது பிதாவின் சித்தம் செய்யாட்டா சாவு பயம் வரும். 3வது தேவ ஆவியினாலே பெற்று நடத்தப்படாவிட்டாலும் சாவு பயம் வரும். இதெல்லாம் அனுபவங்களாக்கும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சிந்திச்சுக்கிடணும். சரிப்படுத்த வேண்டியதை இந்த நாட்களில் சரிப்படுத்தணும். இல்லையோ? இதெல்லாம் தேவ சித்தப்படியான அனுபவங்களாக இருக்கிறது என்பதை அறியணும். நீங்கள் சும்மா வந்து 2 பாட்டு பாடிக்கிட்டு கையடிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு பேர் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. இந்த இதில் நடக்கணும். அல்லோ நடக்கிற அனுபவம். இப்போ இன்னொரு ஆபத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் இப்போ எப்படி போகுதுன்னா அது ஒரு ஆராதனை மார்க்கம், வேற ஆராதனை மார்க்கம். பாட்டு, ஆட்டம், நிறைய இசைக்கருவிகள் இதில் தான் போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். மற்றவங்க அவங்க சாமியை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு சாமியை வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. சிலர் மந்திரங்கள் சொல்லுவாங்க, சிலர் மேளங்கள் முழங்குவாங்க, சிலர் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பாலை காய்ச்சி தலையிலோட ஊற்றுவாங்க. சரியா? பஞ்சாமிரத அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம். அவங்க கடவுளை சந்தோஷப்படுது. இது மாதிரி நம்ம கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? டேடி, மம்மி, உயிரே, தயிரே இப்படி எல்லாம் போட்டு பாட்டு எழுதுனா அவர் சந்தோஷப்படுவார். இப்படியாக நம்ம ஆளுவை நினச்சிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், ஓகே அது வந்துடுது. அதை 15ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுறாங்க, இருதயம் எப்படி இருக்குது? என்னை விட்டு விலகி இருக்குது. சும்மா வாயினால் பாட்டு பாடுதான் மிச்சம், தேவ சித்தம் செய்யலை, என்னுடைய வசனத்தில் நடக்கலை அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், 15:7-8 நீங்கள் படிச்சுட்டு போனால் இருக்குது மத்தேயு 15. சரி, இது தப்பு. நல்லா கவனிக்கணும். தேவனை சந்தோஷப்படுத்துவது எப்படி? பொதுவாக ஆராதனைன்னு சொன்னாலே
கடவுளை சந்தோஷப்படுத்துதுன்னு தான் நம்ம புரிஞ்சுருக்கோம். அப்போ மற்றவங்க எல்லாம் தேனும் நெய்யும் பாலும் ஊற்றி சந்தோஷப்படுத்து ஒரு முயற்சி செய்கிறாங்க, செய்யிட்டு போகிறாங்க, அது அவங்க உரிமை. நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பாட்டு பாடினா அவர் சந்தோஷப்படுவார்னாக்கும் இந்த ஆராதனை முறைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்துருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது, அவர் அரசியல்வாதி கிடையாது. நம்ம பாடுற பாட்டெல்லாம் கேட்டு நம்ம ஆசீர்வதிச்சதுக்கு அவர் நீதி சட்டங்களின் தேவன். அதான் சொன்னேன், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிக்கணும், அதுதான் எனக்கு பிரியம், அதுதான் எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்குறோம். பிதா சித்தம் செய்யாமல் நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் தேவன் சந்தோஷப்பட மாட்டார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம், ஒரு பகுதி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் ஆராதனை செஞ்சாங்க. அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு எச்சரிப்பு செய்தியை நாம் பார்க்கும்போது அது ஆமோஸ் 5:22 இருக்குது. இப்போ 23, 24 படிப்போம். ஆமோஸ் 5:23, 20. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு நியாயம் நீதியையும் செய். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு, தேவ நீதி தேடு, தேவ நியமத்தை தேடு, நீதிமானாயிரு, உத்தமனாயிரு. அப்படி நடக்காமல் இருந்துட்டு இந்த பாட்டு இந்த பெந்தெகோஸ்தே குளத்தில் இப்போ இது ரொம்ப பெரிய போச்சு, அல்ல இல்லையா? ஆமாம், அவைய அடித்து முழக்கு தான், ஊழியம்தான், கடவுளை சந்தோஷப்படு, ஒரு நாள் நடக்காது. முதல்ல தேவ சித்தம் செய், தேவ நீதியில் நட, ஆவியானவர் உனக்கு தருகிற நடத்தல் படி நீ தேவனை மகிமைப்படுத்து, அதில் பிரச்சனை கிடையாது, அல்ல இல்லையா? தேவ சித்தம் தேவ நீதி எல்லாம் செய்யணும். செய்துக்கிட்டாக்கும் ஆவியினாலே தூய ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள், அதில் தப்பு கிடையாது. இந்த வருஷம் தப்பிட்டு போகுது, சரியா? அப்படி இல்லாமல் போனால் ஆண்டவருக்கு நமக்கும் உறவு வராது. அப்போ பிதாவின் சித்தம் செய்யுது, அவருடைய வசனம், அவருடைய மாதிரி, அவர் காட்டுகிற வழிமுறை. அப்படி தான் இயேசுவும் அப்போஸ்தலரும் ஒரு வழிமுறையை காண்பித்திருக்கிறார்கள். அப்படியே இயேசுவை மாத்திரம் பார்த்து, அதாவது 1 யோவான் 1:3, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம். என்னது கவனிக்கிறீங்களா? இயேசுவோடும் பிதாவோடும் ஐக்கியம், உறவில் இருக்கிற அனுபவம். இந்த ஐக்கியம் எப்படி வரும், இந்த உறவு எப்படி வரும்? நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் நடக்கிறதுனால தான் வரோம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேனே, யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். அப்போ இயேசுனுடைய மாதிரியில் நடக்கணுமா வேண்டாமா? 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பார்த்தீங்களா? ஏசப்பா நீங்கள் ஆராதிக்க சொல்லலை, அங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், என் முன்னால் வருது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்கணுமா பக்தர் ஆக்கணுமா? சீசர் தானே ஆக்கணும். சீசன்னா என்னன்னு தெரியுமா? யோவான் 8:31 சீசன்னா என்னன்னு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஓகே, 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த 8:31 விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். சரி, அப்போது விசுவாசத்தினால சீசன் ஆக முடியாது, சரிதானே? விசுவாசிச்சது நல்லது, என் உபதேசம், அதான் நேரமாக சொன்னேன், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சது நல்லது. இனி நான் உபதேசத்தில் இருங்க, இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பேர் தான் சீஷன்னு பேர். அதான் சொல்கிறது, ஸ்ரீஷராக்கி ஞானஸ்நானம் கொடு, இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவை, இயேசுவின் மாதிரியில் நடக்கிறது சீஷத்துவம். தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான் ஆண்டவர் சொன்னார். நான் எப்படி நடந்தனோ அப்படி நடக்கிறவன் தானே எனக்கு சீஷன். இந்த அனுபவம் இன்னைக்கு கிடையாது. இந்த அனுபவம் இல்லாட்டா தேவன் நம்மை அங்கீகரிக்க மாட்டார். நிறைய பாட்டு, கண்ணை முழிச்சு ஜபம், கண்ணை மூடி ஜபம், சங்கிலி ஜபம், சங்கிலி இல்லாத ஜபம்லாம் நிறைய இருக்கு. இப்படி செய்துட்டே இருப்பாங்க. எல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. முதல்ல தேவ சித்தம் செய்யுங்க, இயேசுவின் வசனத்தில் போங்க, இயேசுவின் மாதிரியில் போங்க. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவன் தம்முடைய ஆவியை இயேசுவுக்கு கொடுத்தார். 10:38 அப்போஸ்தலர் படிச்சிட்டோம். அதே ஆவியை நமக்கு கொடுக்குறார். த சேம் ஸ்பிரிட் புத்திரனின் ஆவியை அனுப்பினார். கலாத்தியர் 4:6, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி இயேசுவுக்கு கொடுத்த அதே ஆவியை நமக்கு கொடுக்கறதுனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும்
இருக்க கிடவது. அப்போ இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே எப்படி வரும்? இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் தான் வரும். இயேசுவின் வார்த்தை நமக்குள்ளே புரியுதா? இயேசுவின் வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் இயேசுவின் சிந்தை வரும். இயேசுவின் வார்த்தை இருந்தால் தான் இயேசுவின் சிந்தை வரும். புரிஞ்சுதா? என்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தார் இதை செய்யலை, அவங்க அவரை ஆராதிச்சு மகிமைப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு நாளும் கிடையாது. இல்லை அன்பாக இருந்தால் நான் சொல்லுதை செய், நான் நடக்கிறதில்ல நான் காட்டின மாதிரியில் போ. சபையிலெல்லாம் போய் சாசு வந்து இறங்கியாச்சு. ஓகே, நான் ஃபைனலைஸ் பண்ணணும். 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியையே பெற்றோம். அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ 2 ஆவி சொல்லியிருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஆவி கூட்டத்துக்கு பிரச்சனை அடுத்தது. பரிசுத்தாவி வேணும், நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் ஜெபிக்கணும். ஓகே, இந்த ஆவி கூட்ட பிரச்சனை என்னன்னா, இப்போ 2 ஆவி வந்து இங்கே செயல்படுதுன்னு பைபிள் சொல்லுது. ஒன்று பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. எங்கேருந்து வந்த ஆவி? பரலோகம். இன்னொரு ஆவி எங்கேருந்து ஆவி? உலகத்தில் செயல்படுகிற ஆவி. அதான் எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவின்னு நான் சொன்னேனே, ஒரு வசனம் சொன்னேனே, எபேசியர் 2:2. இது பிசாசின் ஆவி. இப்போ பிதாவின் சித்தம், அதாவது நல்லா புரிஞ்சிருங்க. மத்தேயு 6:20-28 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். சரிதானே? மனசை எங்கே வைப்பீங்களோ, முக்கியமான விஷயம் எங்கே இருக்கும் அங்கே தானே மனசை வைப்பீங்க. யார் பரலோகத்தில் மனசை வைக்கிறாங்களோ, பரலோகத்தை தேடுகிறார்களோ, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் ஆவி கிடைக்கும். சரியா? இதுதான் பிரச்சனை. பரலோகத்தை செய்தி, பரலோகத்தின் விசுவாசம், அனுபவம், ஆசை, வாஞ்ச இருக்கிற இடத்துல மட்டும்தான் பரலோகத்திலிருந்து பரலோக ஆவி வரும். பூலோகத்தை பற்றிய செய்தி, பூலோகத்தை ஆசீர்வதிக்கிற செய்தி இருந்தால் அங்கே பூலோகத்தின் ஆவி வரும். புரியுதா? இதுதான் அடிப்படை. ஏன்னா நான் நிறைய சூழ்நிலையில் நிற்கிறேன். பரலோக ஆவி, பூலோக பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் இந்த ஜனங்களுக்குள்ளே பரலோக சிந்தை உண்டாகும். என்ன உண்டாகும்? பரலோக சிந்தை. 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தமக்கு ஆயத்த கண்ணு காணல, காது கேட்கவில்லை, தேவனும் அவைகளை தம்முடைய ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பரலோக ஆவி பரலோக வெளிப்பாட்டை கொடுக்கிறது. சரியா? பரலோகத்திலிருந்து ஆவி பெற்றவர்கள் பரலோக தரிசனம், பரலோக வெளிப்பாடு, பரலோக வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். பூலோகத்தின் ஆவி வந்தவர்கள் உலக வாஞ்சை உள்ளவர்களாய், உலக தரிசனம் உள்ளவர்களாய், உலக வெளிப்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். சரிதானே? இந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி தான் புரியும். ஒன்று பரலோக, இன்னொன்று அடுத்தது பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் அது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம். இந்த ஆவியின் கனிகள் இருக்கும். பூலோகத்தின் ஆவி வந்தால் இதுக்கு எதிரான, அதுக்கு மேலே 2 வசனம் இருக்குது, அந்த குணங்கள் இருக்கும். சரியா? இந்த ஆவி எப்படி தான் பகுத்து பார்க்கணும். இந்த ஆவி பரலோகத்தில் இருந்த ஆவி வந்தால் இயேசு எப்படி நடந்தார்களோ அப்படி தான் நடக்க செய்யும். ஆனால் அது அவருக்குள்ளே இருந்த ஆவி இல்லை இது. ஸோ அப்படி தான் நடக்க செய்யும். இந்த காரியங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், மத்தேயு 11:28 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே. அப்போ இயேசு தாழ்மையாக இருந்தார். அப்படி தானே? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்படி தானே? அப்போ இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்த ஆளுக்கு பெருமை வருமா, தாழ்மை வருமா? சொல்லுங்க. பழைய பெருமை இருந்தால் வேற ஆவி, பரிசுத்தாவி வந்தால் தாழ்மை வரும். அதான் அடிப்படை. இல்லையா? தாழ்மை வரும், இல்லைன்னா அது வேற ஆவி. இந்த ஆவி வந்தப்புறம் ஆள் பெருமைக்கு ஏற்பதான் நடக்குது. தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார்ல. அது என்னது? இந்த சரீரம் மண்ணினால் செய்யப்பட்டது, தேவனால் சபிக்கப்பட்டது, மண்ணுக்கு போகுது, அழிஞ்சு கொண்டிருக்கு. இந்த சரீரத்தை பெருமையாக மேன்மையாக நினைத்தால் அது பாவம். தன்னைத்தான் வறுக்கணும்னு அதனால தான் சொல்லியிருக்கு. இது மண்ணுக்கு போகிறதுப்பா, இதில் புதிய சரீரத்தை நான் கொடுக்குறேன், நான் இருக்கிறது போல் ஒரு புதிய சரீரத்தை நான் கொடுப்பேன். இதெல்லாம் அடிப்படைகள். வந்துடும், நேரம் போயிடும், நான் முடிக்கணும். அப்போது பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் பரலோக தரிசனம் வெளிப்பாடு. பரலோக ஆவி வந்தால் உலகத்துக்கு எதிராக நடக்கும், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்படி? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி உலகத்துக்கு ஜால்ரா அடிக்காது, உலகத்தை கண்டிப்பார். யோவான் 16:8 பரலோக ஆவி வந்தால் பரலோக தரிசனம், உலக ஆவி வந்தால் உலக தரிசனம். பரலோக ஆவி வந்தால் தாழ்மை, பூலோக ஆவி வந்தால் பெருமை.
பரலோகம் வந்தால் உலகத்துக்கு எதிர், பூலோகாய் வந்தால் உலகத்துக்கு ஜால்ரா அடிக்கும். இதை வச்சு தான் பார்க்கணும். வேற அந்நிய பாஷையை மட்டும் கவனத்தில் எடுக்கப்படாது. அல்ல இல்லையா? நான் உங்கள் எல்லாரையும் விட நான் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆக தேவனை துதிக்கிறேன். அல்ல இல்லையா? அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை. பரிசுத்த ஆவியின் கனின்னு சொல்கிறது 9 குணத்தை தான் சொல்லியிருக்கு. சரியா? அதே நேரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது 9 வரங்கள் சொல்லியிருக்கிறது. சரியா? அந்த வரங்கள் பட்டியல் தான் அந்நிய பாஷை பேசல் சொல்லியிருக்கு. அதனால தான் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் சொல்லுது. அப்போ அந்நிய பாஷை பேசுகிறதுல முக்கியம் ஆவியின் கனி உடையவர்களாக இருக்கணும். இல்ல அது சொல்லிட்டேன், ஏற்கனவே வேறையும் சொல்லிட்டேன். அந்நிய பாஷை தந்தால் நீங்கள் வாங்குங்க, பேசுங்க, தடை பண்ணாதுங்க, ரகசியம் பேசுங்க. அது ஒரு தனி இஷ்யூ, அதை பற்றி பேசலை, அதுக்கு எதிராக பேசலை. அப்போ முதல்ல சொன்ன விஷயங்கள் இல்லாத அந்நிய பாஷை, பிசாசு அந்நிய பாஷை பேசுறது நாங்கள் பார்த்துட்டோம். அல்ல இல்லையா? முதல்ல அந்நிய பாஷை பேசிச்சு, அப்புறம் தரையில் கிடந்து உருண்டு சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணிட்டு ஓடி போச்சு கன்னியாகுமரியில். அல்ல இல்லையா? எல்லாம் எனக்கு சொன்னதை அவர் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வருது. பரிசுத்த சிந்தை, பரலோக சிந்தை, உலகத்தை விட்டு வேறுபடுத்துறது, வைராக்கிய சிந்தை. யாக்கோபு 4:4-5 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்தின் சிநேகிதனாக இருக்க விரும்புகிற தேவனுக்கு பகைஞன். நம்மள் வாசமாக இருக்கிற ஆவியான ஒரு வைராக்கிய வாஞ்சை. அவர் உலகத்தோட சமரசமே பண்ண மாட்டார். அல்ல இல்லையா? சரி, என்ன புரிஞ்சோம்? பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுறது போல எனக்கு வாழ்க்கையிலே, அதுக்கு பிறகு தானே அடுத்த விஷயத்துக்கு போனோம், எனக்கு வாழ்க்கையில் செய்யப்படணும். அப்போ எப்படி? பூலோகம் சாபத்தில் இருக்குது, இந்த சரீரம் சாபத்தில் இருக்குது. நமக்கு ஒரு புதிய சரீரத்தையும் புதிய வாசஸ்தலத்தையும் அவர் உண்டாக்குறார். அவர் அங்கே போயிருக்கிறார். யோவான் 14:2-3 நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல. அப்போ அந்த இடத்துக்கு போனோம். அதுதான் பிதாவினுடைய சித்தம். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனால அங்கே போனோம்னா அதுக்கேற்ற தகுதி நமக்கு இந்த உலகத்தில் வரணும். அது உலகத்துக்கு எதிராக இருக்கிறது, அதை உங்களுக்கு விளக்கி விட்டேன். இது வரணும்னா இயேசுவின் போதனையில் நடக்கணும், அவர் காட்டின மாதிரியில் நடக்கணும், அவருக்குள்ளே இருந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரலோக பிதாவே ஆவியாக இருக்கிறார், யோவான் 4:24. அந்த ஆவி வந்தாதான் பரலோக பிதாவின் சித்தத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அதில் நடக்க நமக்கு முடியும், அதில் நடக்க நமக்கு உதவி செய்யும். அல்ல இல்லையா? இந்த ஆவிதான் நம்ம இங்கிருந்து மீண்டும் 2 இருக்கிறது. ஒன்று, இந்த பரிசுத்த ஆவிதான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தானே 11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்க நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிரோடு எழுப்புவார். அல்ல இல்லை? இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணாலும் மீண்டும் கொண்டு வருகிறார். சரிதானே? இந்த ஆவி பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை, ஒருவேளை இயேசு வரும்போது உயிரோடு இருந்தால் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்குப்பாய் மாற்றி அமைப்பார். எத்தனை வேலை நடக்கும் பார்த்தியெல்லாம். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கா? இல்லைன்னா இதை நீங்கள் கேட்டு அழுது விழித்து வாங்கி, இதுதான் சபை என்னுடைய நோக்கம். பேய நோயும் போயிட்டு போகிற கல்லறையில் வச்சு மலர வளையம் வச்சது நோக்கம் கிடையாது. மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சபையின் நோக்கம். அந்த நோக்கத்துக்காக அதை அறிந்து கொள்ளும்படி, கற்றுக்கொள்ளும்படி, கடைபிடிக்கும்படி, கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாரா?